ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி மினிட்ஸ். நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேங்க. அதாவது கோயம்புத்தூரில் ஒரு அம்மாவும் பொண்ணும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக வீட்டுக்குள்ளார எந்த சுத்தமும் பண்ணாமல் அவ்வளோ ஒரு குப்பை கூலத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தபோது அவங்கள நினச்சா ரொம்ப கவலையாக இருந்தது. ஏன் தெரியுமா? உலகமாக சோம்பேறியாக இருந்தால் கூட வருஷ கணக்காக தன்னை சுற்றி சுத்தம் பண்ணாமல் இருக்க முடியாது. அவ்வளோ ஒரு அழுக்கோடையும் குப்பையோடையும் இருக்காங்க அப்படின்னா அவங்க மனதளவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க, எப்படி ஒரு இறுக்கமான சூழல் அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி சுத்தம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உடல் சுத்தமாகட்டும், நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறதாகட்டும், அது சுற்றுப்புறத்தோட சுத்தம் மட்டும் கிடையாது, நம்ம மனத்தையும் அது சேர்ந்து சுத்தப்படுத்துது. ஒரு நல்ல தெளிவான மனம் இருக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க இடம் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 நாள் வெளியூர் போயிட்டு அப்புறம் ஒரு நாள் உடம்பு முடியல அப்படிங்கிற போது இந்த வீடை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு போர்க்களம் மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். உடம்பு சரியில்லைனாலும், இல்லை பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைம், இல்லை நமக்கு வேறு ஏதாச்சும் வேலைகள் வந்துருச்சு அடுத்தடுத்து அப்படின்னு நம்ம கொஞ்சம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2-3 நாள் வீடு நமக்கு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறதுனே தெரியாது. தலையும் புரியாது, வாலும் புரியாது. ஸோ இந்த வீடியோவில் என்னோட அப்படி ஒரு அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஒருவேளை பயனுள்ளதாக ஏதாச்சும் டிப்ஸ் இருக்கலாம். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியாக சேர்ந்து செய்வாங்க. அது ரொம்ப நல்லது. ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ரொம்ப அந்நியமாக செய்யலாம். இல்லை குழந்தைங்களும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ இல்லை, அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்களால டைம் கொடுக்க முடியல, நம்ம வீட்டிலேருந்து எல்லாம் செய்கிறோம். அந்த மாதிரி சூழலில் இல்லை அவங்க வீட்டிலே இருந்தாலும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் செய்யணுங்கிற கட்டாயத்தில் கூட இருந்தாலும் இந்த மாதிரி சூழலில் நம்ம என்ன பண்ணணும்னா மைண்டை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே, இதை நம்ம தான் செய்யணும், அதை நம்ம ஹாப்பியாக செய்யணும். ஏன்னா ஐயோ என் தலையில் விடியுதே, இதை போய் இப்போ எவ்வளோ நேரம் செஞ்சு முடிக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்களோடு நம்ம அதை செய்யும் பொழுது அந்த வேலையும் சரியாக நடக்காது. ஆனால் அதோட சுமை இருக்கு இல்லையா, நமக்கு 4 மடங்காக இருக்கும். அதனால் நம்ம வேலையை ஆரம்பிக்கும் போதே ஒரு எனர்ஜியோட, ஒரு ஜோஷோட, ஒரு பாசிட்டிவ் மைண்டோட ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அதில் நான் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா, பொதுவாக வீட்டில் எல்லோரும் வெளியேறினதுக்கப்புறம் அந்த வேலையை செய்வேன். ஏன்னா அந்த நச்சு பிச்சுன்னு தொல்லை இல்லாமல், டீ வையே இல்லை இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வேலையை ஆரம்பித்தோமா அப்படியே ஃபோக்கஸ்டாக முடிக்கலாம் அப்படின்னு. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா பாட்டு. அதாவது நம்ம ஒரு காலேஜ் டேஸில் நம்ம ரொம்ப லைக் பண்ணியிருப்போம்ல, அந்த மாதிரி இருக்க சாங்ஸை நல்லா ஃபுல் வால்யூமில் போட்டு விட்டுருவேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குத்துப்பாடல்கள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. குத்துப்பாட்டு போட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட எனர்ஜியே அப்படியே டபுள் ஆயிரும். இல்லை டூயட் சாங்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா அதுவும் ஓகே. நம்மளே ஒரு ஹீரோயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம வானத்தில் பறந்துக்கிட்டு இருப்போம். செய்கிற வேலையே ஒன்றுமே பிடிபடாது, நம்ம பாட்டுக்கும் பறக்கிற, இங்கே வேலை பாட்டுக்கு பரபரன்னு நடக்க அப்படி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ குத்துப்பாட்டை போட்டு விட்டுட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. ஸோ பிகினர்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பெண்களுக்கு புதுசாக வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எப்படி இது இவ்வளோ கசகசன்னு வேலைகள் இருக்கும்போது எதை ஃபஸ்ட்டு செய்யணும், பாத்திரத்தை ஃபஸ்ட்டு விளக்கணுமா, க்ளீனிங் பண்ணணுமா, கூட்டணுமா, அந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்காது. எதை முதல்ல செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. முதல்ல எப்பயுமே என்னென்னா கிச்சனில் டேபிள் டாப்பை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணும். அதாவது திங்ஸை ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணணும். டேபிள் டாப்பில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து ஷெல்ஃபில் வைக்கணுமா அதை வைக்கணும், இல்லை ஏதாச்சும் தூக்கி போடுற பொருட்கள் இருக்கா அதை டிஸ்போஸ் பண்ணணும். அது மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு பாத்திரம் எதெல்லாம் விளக்கணுமோ எவ்வளோ இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி நம்ம சிங்கில் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இடம் ஃபஸ்ட்டு சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் இந்த மிச்சம் பாத்திரம் விளக்குற வேலை மட்டும் இருக்கும். அப்புறம் நம்ம இந்த பொருட்களை தூக்கி போடுறது, டிஸ்போஸ் பண்ணுறது, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அது இது ஒன்றுத்தையாக கொண்டு போய் நம்ம டஸ்ட்பினில் போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதில் ஒரு டயர்டாயிரும். என்ன பண்ணணும், படபடன்னு எல்லாத்தையும் கீழே வேண்டாததெல்லாம் கீழே தள்ளி விடணும். அப்புறம் கடைசியாக நம்ம அதை கூட்டி பெருக்கிக்கலாம். அது மாதிரி செய்கிறப்போது கடகடன்னு ஒரு 5 மினிட்ஸில் அந்த இடத்த எல்லாத்தையும் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பாத்திரம் விளக்குற வேலைக்கு வரணும். எப்பயுமே பாத்திரம் நிறைய சேர்த்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணணும்னா, பாத்திரம் விளக்குனதுக்கப்புறம் இந்த சிங்கை கண்டிப்பாக கழுவி விடணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு மாதிரி ஊறி போய் அந்த வாடை நல்லா வராது, ஒரு சுகாதாரம் இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன டிப் என்னன்னா, நம்மளோட ஸ்க்ரப் இருக்கு இல்லையா, அதை சும்மா சிங்கிளாக வச்சு நம்ம பண்ணக்கூடாது. ஒரு நிறைய 2-3 ஸ்க்ரப் கை நிறைய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாத்திரம் விளக்குறது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம நல்லா அழுந்தி தேய்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நான் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா கிச்சன் கிளீனிங் மட்டும்தான். ஆனால் சில நேரத்தில் நமக்கு ஒரு வெறி கிளம்பும் பாருங்களேன், நம்மளையே அடக்க முடியாது. சைடாக சுத்தம் பண்ணுறா வீட்டை, மொத்த வீட்டையும் அப்படின்னு சொல்லி இறங்கிடுவோம். அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஒற்றை என் கண்ணில் பட்டுச்சு. அதை உடனே சரி ஓகே எல்லாத்தையும் மொத்தத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு
ஃபுல்லாக ஒற்றை கிட்டரெல்லாம் தொடச்சி அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையும் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செய்யறதுன்னு ஆச்சு. நம்ம தானே செய்யணும், எல்லாத்தையும் சேர்ந்து செய்வோண்டா அப்படிங்கிற மாதிரி இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை நல்லா கூட்டுறது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. கூட்டுறப்போ வந்து ரொம்ப பொறுப்பாக, நம்மளாம் ஊரில் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, அந்த சந்திரமதி கூட்டெல்லாம் கூட்டாத, நல்லா குனிஞ்சு நிமிஞ்சு நல்லா கூட்டு அப்படின்னு எங்கள் பாட்டி அவங்களாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அந்த இண்டு இடுக்கெல்லாம் அப்படியே நல்லா கம்ப்ளீட்டாக அந்த முடி சின்ன சின்ன தூசி அதெல்லாத்தையும் கூட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வீடு வந்து ஒரு மாதிரி பளிச்சுன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மூவ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் உட்காந்து துணி மடிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து என்னோட பிரேக் டைம். இப்போது நம்ம வந்து கண்டினியூஸாக வேலை செய்கிறோம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி அலுப்பு தட்டிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்புறம் கடுகடுன்னு இருப்போம். அந்த கோவத்தை வந்து நம்ம யார்ட்டடா காட்டலாம் அப்படின்னு இருப்போம். அதனால் என்ன பண்ணணும்னா, இடையில ஒரு டீயோ காஃபியோ ஒரு மைலவோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு வந்து இப்படி உட்காந்து பார்க்குற வேலை எதையாச்சும் நம்ம பார்க்கலாம். அந்த துணி மடிக்கிறது அதுதான், இடையில அந்த வேலையில் இறங்கியாச்சு. எல்லாத்தையும் நீட்டாக கூட்டி கொண்டு வந்து ஒதுக்கி அதுக்கப்புறம் அந்த குப்பையை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த முறத்தையும் ஒரு கழுவி வச்சதுக்கப்புறம் மோபிங்க்கு வந்துடணும். மூவ் பண்ணுறதுல ஒரு சின்ன டிப் என்னன்னா, எங்கெங்கே நல்லா அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் தண்ணி வந்து தாராளமாக தெளித்து விட்டுட்டு நம்ம மூவ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பிசுன்னு பிடிச்சிருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ட்ரையாக பிழிஞ்சிட்டு ஒரு மூவ் பண்ணோம்னா வீடை வந்து பளிச்சுட்டு இருக்கும். நமக்கு நேரம் இருக்குது, வீடை வந்து கூட்டி துடைக்கிற வேலை மட்டும்தான் இப்போ பண்ணுறோம் அப்படிங்கிற நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த துடைக்கும் போது மூவ் பண்ணும்பொழுது 2வது முறை நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து நல்லா முக்கி பிழிஞ்சு நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், தொடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், தரை வந்து ரொம்ப அப்படி பளிச்சுன்னு இருக்கும். என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க, அப்புறம் சிங்கில் மறுபடியும் பாத்திரம் கிடக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் பாத்திரம் குட்டி போட்டிருக்கு. எங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி பாத்திரம் குட்டி போடும். சிங்க்கு காலியாக இருந்துட்டாலே பாத்திரம் டெம்ட் ஆயிருங்க, அதுக்கு பொறுக்காது. எப்படியோ இப்படி 2 குட்டியை போட்டு வச்சிடும். ஒன்றும் இல்லை, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் எனக்கு டீ வச்சு குடித்தேன் இல்லையா இடையில, அப்புறம் ஒரு கொஞ்சம் சாப்பிட்டேன் பாருங்கள், அந்த பாத்திரம்லாம் சேர்ந்து போச்சு. அதுக்கிட்ட மல்லு கட்டிட்டு வீராப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் அதை விளக்குறேன்னு நம்ம போகக்கூடாது. ஏன்னா ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி நம்ம டயர்டாயிரும். அதனால் அதை வந்து நைட்டு ஷிஃப்ட்டுக்கு அதை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த வேலைகளெல்லாம் களத்தில் இறங்க வேண்டியதான். இப்போ பாருங்களேன், ஓரளவுக்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. வீடு வந்து பளிச்சுன்னு இருக்குது. பால்கனிலேருந்து இங்கே கிச்சன் ரூமு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த முறம், இந்த டஸ்ட்பின் அதெல்லாம் கூட பளபளன்னு ஆயிடுச்சு. கண்ணுகளா, இப்போ சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியம். இப்படி மங்குன்னு வீடை சுத்தம் பண்ணிட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம ரொம்ப கலீஜாக இருப்போம். வீட்டை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்ததோ அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம். வீடு பளிச்சுன்னு ஆயிரும். அதே கோலத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, ஆஃபீஸ்லேருந்து உங்கள் வீட்டுக்கார் வந்தோன்னா உங்களை பார்த்த உடனே, ஏம்மா ஆஃபீஸில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன், மறந்துட்டேன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவார். அதனால் பால் மாறாமல் போய் அப்படியே கையோட மலங்க நல்லா குளிச்சுட்டு நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு சூப்பர்வைசர் மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ண இடத்த எல்லாம் அப்படியே சுற்றி பாருங்களேன். அந்த தூய்மையும் அந்த அழகும் நேர்த்தியும் உங்களுக்கே மனசுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி.